குழந்தையே, வாழ்க்கையில் இப்போது சம்பாதிக்கின்ற கட்டத்தில் இருக்கிறாய். அதுதான் உனது எதிர்காலத்தை, பிள்ளைகளின் வாழ்வை கட்டமைக்கப் போகிறது. இதை சரியாக எப்படி செய்வது என்பதை யோசித்து நடத்து. உன்னுடைய ஆன்மீக வாழ்வை பற்றிய விவகாரங்களை நான் பார்த்து கொள்கிறேன். அப்படி செய்தால் அப்பா தப்பாக நினைத்துக் கொள்வாரோ, இப்படி செய்தால் அப்பா தப்பாக நினைப்பாரோ என நினைக்காதே. உனக்கு நான் சில விஷயங்களை கற்றுத்தருகிறேன், கவனத்துடன் கேள். எல்லோருமே வெற்றி பெற விரும்புவார்களே தவிர தோற்க தயாராக இருக்க மாட்டார்கள். எல்லா உயிர்களும் தான் வாழ வேண்டும் என நினைக்குமே தவிர காலச்சக்கரத்தில் சிக்கி அழிந்து விடலாம் என நினைப்பதில்லை. வாழ வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என எல்லா உயிரும் நினைப்பது இயல்புதான். அது நேர்த்தியாக திட்டமிடப்பட்டால் மட்டுமே இந்த உலகில் சாத்தியமாகும். உலகம் தோற்பவரை மதிக்காது, தன் நினைவிலும் வைக்காது. எனவே வெற்றிகரமாக வாழப்பழகு. வெற்றி பெற்றால் மட்டுமே வெளியில் உன் பெயரும் உருவமும் தெரியும். தோற்றவரை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். வெற்றி என்றால் என்ன? நீ விரும்புவதை அடைவதுதான் வெற்றி. விரும்பியதை அடைய முடியாமல் போவது தோல்வி. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையேதான் வாழ்வும் தாழ்வும் இருக்கிறது. வெற்றி பெற்றால் உன்னுடைய முயற்சி, பயிற்சி, திறமை என்று உன்னை முன்மாதிரியாக வைத்து ஆராய்ச்சி செய்வார்கள். தோற்றுப்போனால் யாரும் உன் பெயரை உச்சரிக்க மாட்டார்கள். ஓடி ஜெயித்தால் கடுமையான பயிற்சி செய்து ஜெயித்தார், இந்த பின்புலத்திலிருந்து வந்தார் என்பார்கள். தோற்றுவிட்டால் இவரும் அந்த பந்தயத்தில் கலந்து கொண்டார் என்பார்கள். அல்லது ஜெயித்தவரோடு 10 பேர் ஓடினர் என 10ஓடு உன்னை ஒருவராக மதிப்பிடுவார்கள், மறப்பார்கள். இவ்வாறு மறக்கப்படவோ தோற்கடிக்கப்படவோ உன்னை பக்தராக்கவில்லை. நான் வெற்றியை மட்டுமே உடையவன், நீயும் வெற்றி மட்டுமே அடைய வேண்டும் என்ற விருப்பம் உடையவன். ஆகவே உன்னையும் வெற்றி பெற வைக்க போராடுவேன். உனது சக்தியை எல்லாம் திரட்டி வெற்றி பெறுவதில் முனைப்பு காட்டு. செய்யும் தொழிலை வித்தியாசமாக யோசித்து செய். உழைப்பை முதலீடாக போடு. வெற்றி பெற்று விடலாம். அப்பா ஜெயித்து விடலாம் என்ற தீவிர நம்பிக்கையோடு தான் இறங்குகிறேன். ஆனால் முடியவில்லையே, தோற்றுக்கொண்டே போகும் நிலைதானே தொடர்கிறது என்பாயானால் நீ அடைவது தோல்வி அல்ல என்பதை உணர்ந்து கொள். வெற்றி பெறும் முயற்சியில் சறுக்கினால் அதை தோல்வியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தவறுகளை சரி செய்து கொள்ளும் வாய்ப்புகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமது சரியான வழியை நோக்கி தள்ளும் உந்துகோல்தான் தோல்வி. பல வழிகளில் நீ முயற்சி செய்வது சரியான ஒரு வழியை அடைய வேண்டுமே என்பதால் தான். அதற்கு உன்னை தயார்படுத்தவே இந்த தோல்விகள் வருகின்றன. இதை தோல்வி என கூறக்கூடாது, தடைகள் என கூற வேண்டும். வெற்றி என்பது உனது இலக்கின் கடைசி கட்டம். அவ்வாறே தோல்வி என்பதும் உனது இலக்கின் கடைசி கட்டம்தான். இடையிடையே வருபவை இடையூறுகள். இவற்றை கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். நீ உனது பிள்ளை, மகள், மருமகன் என எல்லோருமே வாழ பிறந்திருக்கிறீர்கள். இந்த சமூகத்தில் உயர விரும்புகிறீர்கள். இதற்காக உழைப்பு போதாது, இன்னும் மேலும் உழைக்க வேண்டும். மனதில் எப்போதும் உறுதி, பயிற்சி, முயற்சி, செயலில் உத்வேகம் ஆகியவை அகலக்கூடாது. உனது அணுகுமுறையில் வித்தியாசத்தை காட்டினால் விளைவுகளை மாற்றலாம். கூட்டத்தில் எல்லா முகங்களுடனும் உனது முகமும் இருக்க வேண்டாம். அதை மற்றவர்கள் பார்க்கும் வகையில் நிறுத்தி காட்டு. எனது பெயரை உயர்த்தி காட்டு. குழந்தையே, தான் விரும்பியதை அடைய முடிந்தவர்கள் வென்றவர்களாகவும் அடைந்திட முடியாதவர்கள் தோற்றவர்களாகவும் தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் நிலை அதற்கு ஏற்பவே அமைகின்றன. ஒரு வேலைக்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதால் விண்ணப்பித்தாய். வேலை கிடைத்தால் வெற்றி, இல்லையேல் அது தோல்வி. வேலை கிடைத்துவிட்டது, ஆனால் கஷ்டமாக இருக்கிறது என்றால் அது விளைவு. விளைவை வெற்றிகரமாக மாற்ற அணுகுமுறையை மாற்ற வேண்டும். அணுகுமுறை மாற தீர்மானம் செய்து கொள். தீர்மானம் என்பது இலக்கை அடைவதற்காக நீ போடும் திட்டமிடல். முதலிலேயே நான் இப்படியாக வேண்டும், அப்படியாக வேண்டும், இந்தளவு முன்னேற வேண்டும், இந்த சாதனையை செய்தாக வேண்டும் என தீர்மானம் செய்து கொள். அதை உன் மனதில் பதியவை. அப்போதுதான் உன்னால் அதை நோக்கி செல்ல முடியும். விளைவுகளை பற்றி கவலைப்படாதே. பூ பறிக்க வேண்டும் என்றால் முல்லை விளக்கத்தான் வேண்டும். தேன் எடுக்க வேண்டும் எனில் தேனீக்களை சமாளித்தாக வேண்டும். நமது நோக்கம் பூ பறிப்பதும் தேனெடுப்பதும். தெளிவான வழிகளை பற்றியே எப்போதும் சிந்தித்து கொண்டிருந்தால் அந்த வழியில் சுலபமாக செல்ல முடியும். ஐடியாக்கள் நிறைய வரும். அதை பற்றிய திட்டமிடுதல் இதை இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என யோசிக்க வைக்கும். நீ ஆசைப்பட்டதை திட்டமிட முடியாது. எது உன் லட்சியமோ அதை திட்டமிட வேண்டும். எதிர்மறை விளைவுகளை தராத, எதிர்மறையாகாத லட்சியம் இருந்தால் வெற்றி பெறலாம். இதற்குத்தான் தீர்மானம் அவசியம். ஒரு விஷயத்தை தீர்மானிக்க வேண்டும் என்றால் அதை பற்றிய எண்ணத்தை திடமாக உருவாக்கி அதையே பழக்கமாக்கிக்கொள். அந்த பழக்கம் உனது குணமாக மாற வேண்டும். இந்த குணம் உனது தலைவிதியை மாற்றும்.
நீ வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது எங்கே போகிறாய் என கேட்பார்கள். இதற்கு என்ன பொருள்? உனது இலக்கு எது என்பதுதானே. எங்கே போவது என எனக்கே தெரியவில்லை என்றால் நீ இலக்கை தீர்மானிக்கவில்லை என்று பொருள். இலக்கில்லாமல் நீ விரும்புகின்ற இடத்திற்கு போக முடியாது. முதலில் இங்கே போக வேண்டும் என்று நீ உறுதியாக நினை. இந்த நினைப்பே தீர்மானமாகும். அது உன் கால்களை அந்த இடத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும். எதற்காக போகிறாய் என்பதை மட்டுமே தீர்மானி. அதை மட்டுமே உனது மனக்கண்கள் பார்க்கும் வழியில் தோன்றும் மற்ற கவர்ச்சிகரமான விஷயங்களையும் அது மதிக்காமல் விட்டுவிடும். இதனால் இலக்கை எட்டலாம். ஜெயிக்க விரும்பினால் எந்த வேலையை செய்தாலும் அதில் அதிக அக்கறை செலுத்து. இந்த அக்கறையை பற்றி அடுத்தவர்கள் இப்போது கவனிக்க வேண்டும் என விரும்பாதே. அது உனது மனதில் மிகவும் அந்தரங்கமாக இருக்கட்டும். அக்கறைதான் காதலாக மாறும். ஆமாம், உனது செயலை நீ மிகவும் நேசிக்க வேண்டும். இந்த நேசமானது தீவிரமாகும் போது அது பேரன்பாக மாறிவிடும். இலக்கை மட்டுமே நீ நேசிப்பதால் அது செயல் வடிவம் பெற்றுவிடும். நிறைய பேர் பணம் போட்டு முதலாளி என்ற நாற்காலியில் அமர்ந்து விட்டேன், இனி யாவும் சரியாக நடக்கும் என நினைக்கிறார்கள். வேலையில் சேர்ந்து விட்டேன், இனி தாமாக உயர்வு வந்துவிடும் என நினைக்கிறார்கள். ஒன்றை சிரமப்பட்டு உருவாக்கிவிட்டேன், இனி அதுவாகவே வளர்ந்து கொள்ளும் என்று நினைக்கிறார்கள். நீ நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டால் உனது தொழில் படுத்துக்கொள்ளும். எழுந்து போய் நீ உழைக்க வேண்டும். உனது தொழில், உனது வேலையில் அக்கறை காட்ட வேண்டும். இதுதான் உனது அடையாளம். இதில்தான் உனது வாழ்வின் ஏற்ற இறக்கம் இருக்கிறது. இதுதான் உனக்கு கௌரவத்தையோ தலை குனிவையோ தரப்போகிறது. மான அவமானம், வெற்றி தோல்வி அனைத்தையும் இந்த செயல் தீர்மானிக்கப் போகிறது. எனவே ஆரம்பம் முதல் அக்கறையாக நடந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் காண விரும்பினால் முயற்சி முக்கியம். வெற்றி பெற சில இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளன. குமரகுருபரர் தன்னுடைய நீதிநெறி விளக்கம் என்ற பாடலில் கூறுகின்ற பாடல்: மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். தாம் தொடங்கிய செயலை முடிப்பதிலேயே கருத்து கொண்டவர் முனைப்புடன் இறங்கிவிட்டால் தனக்கு உண்டாகும் உடல் வருத்தம், நோய், களைப்பு என்கின்ற சோர்வு இவற்றை பொருட்படுத்த மாட்டார். பசியை பார்க்க மாட்டார், தூங்க மாட்டார். யார் தனக்கு தீங்கு செய்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். காலத்தின் அருமையை நினைத்து அதை ஒரு பொருட்டாக நினைத்து கொண்டிருக்க மாட்டார். இது ஆக வேண்டிய காலம், தவிர்க்க வேண்டிய காலம், ராகு காலம், யமகண்டம் எல்லாம் பார்க்க மாட்டார். அடுத்தவர் கூறும் அவமதிப்பான பேச்சுகளை கேட்டு சோர்ந்து விட மாட்டார். தங்களுடைய காரியத்திலேயே கண்ணாயிருந்து அதில் வெற்றி பெறுவதிலேயே கவனமாக இருப்பார். ஒரு செயலில் இறங்கி முயற்சிக்கும் போது அதற்கு யாரோ தடையாக இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நீதான் உனக்கு தடையாக இருப்பாய். யார் தடுத்தாலும் உனது மனம் துணிந்தால் அதை முடித்து விடுவாய். தடுக்கிறார்களே என மனம் தளர்ந்து விட்டால் சோர்ந்து விடுவாய். எனவே என் குழந்தையே, உன் முயற்சியில் சற்றும் மனம் தளராதே. உனது தந்தையாகி நான் மிகவும் நேர்மையானவன். என்னிடம் எவ்வித பாகுபாடும் இல்லை, ஏற்ற தாழ்வுகள் இல்லை. தவறுக்காக இணங்கி போகவும் மாட்டேன், தவறுகளை கண்கொண்டு பார்க்கவும் மாட்டேன். இந்த வாழ்க்கை உனக்காக அருளப்பட்டது. இதில் நீ எப்படியேனும் வாழலாம். அதேவேளை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரையறை உனக்கு இல்லாமல் போனால் பிற்காலத்தில் உன் வாழ்க்கை மிக மோசமாகிவிடும். நாம் பிறரிடம் நேர்மையை எதிர்பார்க்கிறோம். நாமும் பிறருக்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். திருவிழாவில் அப்பாவின் தோள் மீது ஏறிக்கொண்டு போன ஒரு சிறுவன் வாழைப்பழக் கூடையை சுமந்து வந்த ஒருவர் கூடையிலிருந்து ஒரு சீப் வாழைப்பழத்தை தூக்கிவிட்டான். இதை பார்த்து அப்பா அவனது திறமையை மெச்சி பாராட்டினார். இதனால் ஊக்கமடைந்த அந்த சிறுவன் பிற்காலத்தில் இதுபோன்ற பல தவறுகளை செய்து பெரிய திருடனானான். தன் செயலுக்காக தண்டனையும் பெற்றான் என ஒரு கதை உண்டு. ஒரு தந்தையும் மகனும் ஆற்றில் மீன்களை பிடித்து கொண்டிருந்தார்கள். தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட நேரம் முடியும் போது மகனுக்கு பெரிய மீன் கிடைத்தது. மகிழ்ச்சியுடன் தனது தந்தையாரிடம் அதை காட்டினான். நேரம் கடந்து பிடித்தது நமக்கானது அல்ல, அதை ஆற்றில் விட்டுவிடு என அப்பா கண்டிப்பாக கூறிவிட்டார். யாரும் பார்க்கவில்லையே என்று மகன் கூறிய போதும் யாரும் பார்க்காமலே போனாலும் நாம் நேர்மை தவறக்கூடாது என கற்றுத்தந்தார் என்ற கதையும் உண்டது. இப்படி எல்லாவற்றிலும் நேர்மையை பின்பற்றி நடந்து கொள். தவறுகளை, சோம்பலை, தவறுக்கு இடம் தருவதை நீ கண்டிப்பாக விளக்க வேண்டும். ஓம் சாய்ராம்.